வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பக்கோடா வச்சு குழம்பு எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 4 வரமிளகாய், இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா அலம்பிட்டு 1.5 மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உப்பும் போட்டு அரைச்சாச்சு. அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இதாங்க இதுக்கு தேவையான பொருள். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸில் பக்கோடாவை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரியட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சுடுத்து. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இன்னொரு ஏடையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஏடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, அதுலேயே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி பழமும் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இந்த தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துவிட்டு இப்போ சாம்பார் தூள் சேர்த்துப்போம். அதுக்கடுத்து தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி நம்ம பக்கோடாவில் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் இப்போ எடுத்து இப்போ கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துப்போம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி விட்டோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சுன்றது. இப்போ பக்கோடா ரெடி பண்ணி வச்சுன்றோம்ல, அது ஃபுல்லாக போட போகிறதில்ல, பாதி பக்கோடா தாங்க இதில் சேர்க்க போகிறோம். மீதி பாதியை தொட்டுக்கறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. அதுவும் இது கூட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். பக்கோடா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாகிடும். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் சோம்பு அதுவும் விடணும். ஒரு 5 நிமிஷம் போல் இது கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துப்போம். மிக்ஸி ஜார் அலம்பி வச்சுற தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக பக்கோடா குழம்பு ரெடியாக எடுத்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடியாக ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இதுக்கு வந்து தொட்டுக்கறதுக்கு எதுவுமே வேணாம், இந்த பக்கோடாவே தொட்டுன்னு சாப்பிட்றலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற கொத்தமல்லி தலையும் அதில் தூவிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான பக்கோடா குழம்பு ரெடியாக ஆகிடுச்சுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு பொரிச்சு வச்சுருக்கிற இன்னும் இந்த பக்கோடாவையும் மேலே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.